சமாதானம் என்றது தேவனே ஒரு விரும்பக்கூடிய காரியமா இருக்கிறது. அப்போ தேவன் நமக்குள்ள அந்த சமாதானத்தை கொண்டு வரணும் என்றால் நம்ம என்ன பண்ண வேண்டும் என்றால் நம்ம தேவனோடு கூட இருக்க வேண்டும், அவரோட அன்புக்குள்ள இருக்க வேண்டும், அவரோட தயவுக்குள்ள, அவருக்குள்ள, அவரோட பிரசனத்துக்குள்ள இருக்கும்போது இந்த சமாதானம் வரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த சமாதானம் வந்து தேடி இன்னைக்கு உலகத்துல எங்கெங்கயோ போகிறார்கள், தனிமையில போய் உட்கார்கிறார்கள் சமாதானம் வேண்டும் என்று. மனைவி பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு போய் ஒரு சமாதானம் வேண்டும் என்று உட்காருகிறார்கள். எத்தனையோ மலைகள்ல ஏறுகிறார்கள் சமாதானம் வேண்டும் என்று. ஆனா அவங்க வாழ்க்கையில போய் கேட்டா சொல்லுவாங்க, எங்களுக்கு சமாதானமே இன்னும் வரல, இன்னும் சமாதானமே இல்லைன்னு. ஆனா ஒருவருக்கையில தான் முடியும், அவர் இயேசு ராஜாக்களை மட்டும்தான். அவரோட சன்னிதானத்துல போகிறவர்களுக்கு, அவரை பின்பற்றி நடக்கிறவர்களுக்கு, அவரோடு கூட போகிறவர்களுக்கு, அந்த இயேசுவை பின்பற்றி அந்த குடும்பம் போகிற குடும்பங்களுக்கு, அவரோட வழிகளில் நடக்கிற குடும்பங்களுக்கு தேவன் சமாதானத்தை வர வைக்கிறவராக இருக்கிறார்.